என்ன நீ உங்க அண்ணன் கேட்க போனவரை இன்னுமே காணமே? தெரியலையே, கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இவ்வளோ லேட் ஆயிட்டே இருக்கு? சரி அண்ணி, வினோத் வேற ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன்ட்டு சொன்னாரு. நான் வேணா கிளம்பட்டுமா? நீங்க வேணா இருந்து பார்த்துட்டு வாங்களேன். என்ன குழந்தைன்ட்டு எனக்கு வேணா ஃபோன்ல சொல்லுங்க அண்ணி. சரி ராதா, நீ போகணும்னா போ. வினோத் வேற சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல உனக்காக. அதான் அண்ணி, நான் வேணா கிளம்புறேன். ஏன்னா அம்மா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. நீங்க வேணா இருந்து பார்த்துட்டு வாங்க அண்ணி. நான் வரையில வேணா உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொண்டு வர்றேன். கையிலக்கா, நான் வரையில வேணா சாப்பாடு கொண்டு வர்றேன், சரியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே பூமாரி கொண்டு வரேன்னு தான் சொல்லியிருக்கா. ஓ அப்படியா, சரி ஓகே. பார்த்துக்கோங்க சரஸ்வதி அக்காவை. நான் கிளம்புறேன். சரிம்மா ராதா. பூமாரி அக்கா வர்றேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா பூமிகா, வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அண்ணன் பார்க்க போனாங்கல்ல, ஏதாவது கேட்டு தெரிஞ்சுதா என்ன ஏதுன்ட்டு கேட்டுட்டு வரியா? இல்ல அண்ணன் அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்க போனாங்கல்ல, அப்போ போனதுக்கே டாக்டர் ஏதோ திட்டினாங்களாம், வெளியே வந்து நிக்க கூடாதுன்ட்டு. அதனால நானே வந்து பொறுமையா சொல்றேன், யாரும் அங்க வர வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. ஐயோ, என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. அவளுக்கு மட்டும் யாந்தா இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியலப்பா. ஏன் அத்தை இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க? அமைதியா இருங்க அத்தை கொஞ்ச நேரம். அக்கா, வாமா மலர்விழி. என்னக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? அம்மாடி கையில ஏதாவது சொன்னாங்களாமா? இல்லத்த, எதுவுமே சொல்லல. பூமிக்கு அண்ணன் கூட கேட்க போயிருக்காரு. என்ன எதுன்ட்டு தெரியல அத்தை இன்னும். அப்படியா, சரி ஒன்னும் ஆகாது. கயல், சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அப்புறம் அத்தை 2 பேரும் சாப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரம் கழியட்டுமா பூமாரி, இப்பதான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா சாப்பிடுறோம். நீ எப்போ வந்த பூமிக்கா? அப்பவே வந்துட்டியா? ஆமா பூமாரி அக்கா, அப்பவே வந்துட்டேன். அன்னைக்குதான் இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. அண்ணனும் 10 தடவைக்கு மேல போய் கேட்டுட்டு வந்துடுச்சு. என்ன ஏதுன்னே சொல்ல மாட்டேங்காங்க. அப்படியா, தெரியலையே என்னான்ட்டு. சரி ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவும் நல்லதா நடக்கணும். என்ன ஏதுன்ட்டு சொன்னாலாச்சும் நம்ம கொஞ்சம் தைரியமா இருப்போம்ல. சரி என்னாச்சு என்னதுன்ட்டு. இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா என்னக்கா பண்றது? டாக்டர் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கேன். அதான் வெளியே சொல்லாம இருக்காங்க. ஆமால்ல, அப்படி கூட இருக்கும்னு நினைக்கேன். அண்ணா என்னாச்சுண்ணே, ஏதாவது கேட்டியா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? பூமிகா, ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ என் பொண்ணு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? அக்கா, ஆபரேஷன்னா இப்ப என்னக்கா? நம்ம சரஸ்வதி குழந்தையும் நல்லா இருந்தா சரிதான். நீ தேவையில்லாம இதுக்கெல்லாம் போட்டு ஃபீல் பண்ணிட்டு கிடக்காத, சொல்லிட்டேன். அதுக்கு இல்லம்மா. என்ன அதுக்கு இல்ல இதுக்கு இல்லன்னுக்கிட்டு? கொஞ்ச நேரம் அமைதியாரு, டாக்டர் அப்புறமா வந்து சொல்லுவாங்க. அத்தை, நீங்களும் கையில் கூட சேர்ந்து கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க அத்தை. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்க்கா அப்படி சொல்லிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் சாப்பிடுக்கா போய். எனக்கு சாப்பாடே எடுக்கல. என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடவே முடியும். இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காதக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிசரியன் பண்ணிடுவாங்கல்ல, அப்புறம் என்ன? நீ சாப்பிட்டா என்னவா? எனக்கு சாப்பாடே எடுக்க மாட்டேங்குது மலர்விழி. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. இப்படியே இரு, நீ சொன்னாலும் கேட்காத. ரொம்ப பாவம் அத்தை, அப்பல இருந்தே புலம்பிட்டே தான்க்கா இருக்காக்க. என்ன பண்றது? ரொம்ப நேரம் ஆயிட்டுல, இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலன்ட்டு அத்தைக்கு ஒரே குழப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன் பூமிகா. அதனாலதான் இப்படி புலம்பிட்டு இருக்காங்க. நீ எதுவும் நினைச்சுக்கிடாத. ஆமா, உங்க அம்மா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லக்கா, அம்மாலாம் எதுவும் ஃபோன்லாம் பண்ணல. அதுவும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் செய்யாதுன்னு நினைக்கேன். சரஸ்வதி அண்ணியை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்குது. தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க புத்தியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு. சரி விடு, இந்த நேரத்துல நம்ம எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்திலாம் பேசிக்கிட்டு. ஆமா, கரெக்டு தான். நீ சாப்பிட்டியா? அப்படி இல்லக்கா, இனிமேதான். நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா. சரஸ்வதி அன்னைக்கு ஒன்றும் ஆகலைன்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பிட முடியும். பாப்பாவையும் கையில தந்தா தான் ஒரு நிம்மதியா சாப்பிடலாம். அட என்ன பூமிக்கா, நீ சாப்பிட்டியா என்னன்னு கூட எனக்கு தெரியல பாரு. போ, கையில் கூட உட்காந்து சாப்பிடு போ. ஐயோ அக்கா, நான் காலை சாப்பாடே லேட்டாக தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபோனே வந்துச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கையில தான் வந்துச்சு கரெக்டா ஃபோனு. அப்பதான் இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டு அறக்க பறக்க ஓடி வந்தோம். ஓடி வந்தீங்களா? யாரெல்லாம் வந்தீங்க? நானும் ராதாவும் தான் வந்தோம். ராதா வந்தாலும் உங்க கூட காணோம் அவளை. இப்பதான் வினோத் ஃபோன் பண்ணாருன்ட்டு போய்க்கா. அவ தலை பொங்கலுக்கு வந்தாள்ல அங்க, அதோட அங்கதான் இருந்தா. இப்போ திடீர்னு என் கூட கிளம்பி வர ஆள் இல்லைன்னொன்னே சரி நானும் வரேன் அண்ணின்னு சொல்லிட்டு வந்தா. இப்போ வினோத் ஃபோன் பண்ணிட்டாருன்ட்டு சொல்லிட்டு போனா. அவரும் சாப்பிடணும்ல, லேட் ஆகிட்டே இருக்கு. அதான் நானும் ராதாவனையும் வேணா போன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. சரஸ்வதிக்கு ஹஸ்பண்ட் யாரு? நான் தான் டாக்டர். கங்க்ராட்ஸ், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கு. டாக்டர், என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? சீஸ் ஆல் ரைட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்தாங்கம்மா, குழந்தை வாங்கிக்கோங்க. கொடுங்க டாக்டர். இப்பதான் அக்கா மூஞ்சில சிரிப்பு பொங்குது. ஏய் மலர்விழி, பாரு பையன் யார் மாதிரி இருக்கா? டாக்டர், சரஸ்வதி எப்படி இருக்கா? அவங்களுக்கு இப்ப பரவாயில்ல, மயக்கத்துல தான் இருந்தாங்க. இன்னும் ஒரு 4 மணி நேரம் சென்னுதான் மயக்கம் தெளியும். அப்புறமா போய் பாருங்க. சரி டாக்டர். அண்ணா, என்னண்ணே ஏன் அழுவி
அத்தை, பாப்பாவை வாங்கி பாரு. பாக்குறதுக்கு ஒண்ணு மாதிரியே இருக்கு, யார மாதிரியும் கிடையாது. இல்லம்மா, பாக்குறதுக்கு சின்ன வயசுல எங்க அண்ணன் இப்படிதான் இருந்துச்சு. ஓஹோ, உங்க அண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ பிறந்துட்டியோ? அப்படி இல்ல அத்தை, நான் போட்டோலாம் பாத்திருக்கேன்ல, இப்படிதான் இருக்கும். அண்ணன் உன் கையில வாங்கிக்கோ. இருக்கட்டும், பரவாயில்ல. அத்தை தானே வச்சிருக்காங்க, வச்சுக்கிடட்டும். அதானே, நான் யாரு கையிலையும் கொடுக்க மாட்டேனே. என்னாச்சு அத்தை, பேச்சு எல்லாமே ஒரு மாதிரியா தெரியுது. அப்ப இருந்தே பாத்துட்டு இருக்க. பூமிகா கூட சரியா பேசுன மாதிரி தெரியலையே. ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்குமோ? பூமிகா. என்னக்கா? என்னாச்சு அத்தை, பேச்சு சரியில்லையே. ஒரு மாதிரி உன்கிட்டயும் உன் அண்ணகிட்டயும் நடந்துக்கிட்ட மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லைக்கா, அவங்களுக்கு எங்கள் அம்மா மேலே நல்ல கோவம் இருக்குது பார்த்துக்கோங்க. அதான் யார் மேலே காட்டணும்ட்டு தெரியாமல் என்கிட்டையும் என் அண்ணன்கிட்டையும் காட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் என்னக்கா பண்ண முடியும் எங்கள் அம்மா பண்ணதுக்கு? என்னாச்சுமா, உன்ட்ட ஏதாவது சண்டை ஏதாவது போட்டாங்களா? இல்லைக்கா, சண்டைலாம் ஒன்றும் போடலை. இருந்தாலும் குத்தி காட்டுற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அண்ணனுக்கும் நல்ல கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் அண்ணன் எதிர்த்து பேசுகிற மாதிரிலாம் ஆகிப்போச்சு. நான் தான் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சேன் அதுக்கப்புறம். ஓ அப்படியா, இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிட்டோ? சா, என்ன பண்றது, உங்க அம்மா இருந்தாலும் இந்த வயசுக்கு மேலேயும் இவ்வளோ திமிராலாம் இருக்கக்கூடாது. நான் என்னக்கா பண்றது, எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். உங்களுக்கே தெரியும்ல என் கதை, என் வாழ்க்கை விஷயத்துல எவ்வளோ கணம் விளையாண்டாங்கன்ட்டு. நானும் சரி சரின்ட்டு போயிட்டே தான் இருந்தேன். இப்பதான் நானே திருந்தி ஒழுங்கா இருக்கேன். அம்மா இன்னும் திருந்த மாட்டேங்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி யாராச்சும் இருக்க முடியுமா? என்ன கேட்டா, அண்ணி எங்க வீட்டுல இருக்கிறத விட அவங்க வீட்டுல இருக்கதான் நல்லது. அதுவும் கரெக்டு தான். அநேகமா இந்த பையன் பிறந்ததுல தான் உங்க அம்மா சமாதானம் ஆகி இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா தான் நினைக்கிறேன். பாப்போமே எப்படின்னுட்டு. பூமாரியக்கா, எங்க அம்மாவை நீங்க புரிஞ்சு வச்சது இவ்வளோதான் நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் அவங்க கூட தான் இருந்திருக்கேன். அவங்க எந்த விஷயத்துக்குமே சமாதானம் ஆக மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நடத்தணும்னு நினைப்பாங்க. நானும் எங்கள் அண்ணனும் அதுக்கும் ஆ ஆ ஆ ஆ அப்படின்ட்டு பேசிக்கிட்டே போயிடுவோம். ஏதாவது எதிர்த்து பேசணும்னு வைங்க, அவ்வளோதான், உடனே கோவப்பட்டுருவாங்க. அதனாலே நானும் எங்கள் அண்ணனும் அவங்களுக்கு பயந்தே சரி சரின்ட்டு போயிடுவோம். அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த பையன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போமே. எனக்கு என்னமோ அவங்க மாறுவாங்கன்ட்டு நம்பிக்கையே இல்லை. மாறினாலும் சரி, அவங்க சரஸ்வதி அண்ணி கூட சேர்ந்தாலும் சரி, நான் இனிமே அவங்கள அம்மாவை ஏற்றுக்கிட போறது இல்லை அவங்க பண்ண பாவத்துக்கு. அப்படி சொல்லாத பூமிக்கா. இல்லக்கா, அவங்களால நிறைய பட்டாச்சு. சரி விடு, அவங்கள பத்தி பேசினாலே நீ டென்ஷன் தான் ஆகுத. டென்ஷன் தான் ஆகல, அம்மா டம்மான்ட்டு இப்ப யாருமே என்கிட்ட வரக்கூடாது, நான் பேசாம இருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாத பூமிக்கா. சரி விடு, சரஸ்வதி என்னன்னு பாப்போம். குழந்தைய நம்ம கையில தர்ற மாதிரி இல்லையா, அவங்களே வச்சிருக்காங்க பாரு. அத்தை அத்தை, என் கையில ஒருக்க வாங்கி கொடுங்களா? சரிம்மா.